வணக்கம் மாணவர்களே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் யூனிட் 1 சாப்டர் 2 ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ சாப்டர் 2 என்ன அப்படின்னா மேலாண்மை செயல்பாடுகள். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தமிழ் மீடியமோட புக்கு தான் உங்களுக்கு மேலே வியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் புக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை என்ன பண்ண போகிறோம், ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஆன்லைன் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸில் பெர் சாப்டர் 200 ருபீஸ்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி நீங்கள் 200 கொடுத்து ஒரு சாப்டர் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த சாப்டரோட எக்ஸசைஸோட வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோஸை நீங்கள் 12th அக்கௌண்டன்சி எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரையும் பார்க்கலாம். ஸோ மேலாண்மை செயல்பாடுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ மேலாண்மை செயல்பாடுகள் நேர திட்டவட்டம், நிறுவனத்தின் திட்டவட்டம் மற்றும் நாட்டின் திட்டவட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெசிஃபிக், இன்ஸ்டிடியூஷன் ஸ்பெசிஃபிக் அண்ட் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக், இதெல்லாமே என்ன தான் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், அதாவது மேனேஜரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 18ஆம் நூற்றாண்டின் மேலாண்மை செயல்பாடுகள் 19ஆம் நூற்றாண்டின் மற்றும் அதன் தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டின் மேலாண்மை செயல்பாடுகளை விட வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு செஞ்சுரிக்கும் என்ன இருக்குது, மாறி மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலாண்மை செயல்பாடுகள் அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோடைய டிவிஷன்ஸ் என்ன, டைப்ஸ் என்ன அப்படின்னா முதன்மை பணிகள் அதாவது மெயின் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணை பணிகள் அதாவது சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதன்மை பணிகளை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதன்மை பணிகளை ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது பிளானிங், தமிழில் சொல்லணுன்னா திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அதில் நீங்கள் பிளான் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், அதை கரெக்டாக முடிக்க முடியும். ஸோ பிளானிங் அப்படிங்கிறது என்னது நமக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திங்க் பிஃபோர் யூ ஆக்ட் ஆர் லுக் பிஃபோர் யூ லீப். அது என்னது தமிழில் சொல்லணும்னா ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள். அதாவது இதோட ஆழத்தை தெரிஞ்சுட்டு இப்போ நம்ம ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா அதோடைய முழுசாக அதை பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு என்ன ஆகுனா ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். அதே தான் மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் ஒன் பிளானிங், திட்டமிடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங் அப்படின்னா ஒழுங்கமைத்தல், அதாவது ஒழுங்கமைத்தல். ஒரு ஆர்கனைசேஷனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுனா ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஓகே, அந்த பிஸ்னஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணுறது யார் பண்ணுவா, மேனேஜ்மெண்ட் தான் பண்ணும். ஓகே, அப்போ மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு பண்ணுது, எந்த அளவுக்கு அவங்க குட் மேனராக பண்ணுறாங்க அப்படிங்கிறதா மேட்டர். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அமைப்பின் உறுப்பினர்களுக்கு இடையில் இணக்கமான உறவை ஏற்படுத்துவதும் ஒரு வலைப்பின்னல் போன்ற அமைப்பை அவர்களது உறவுகள் இடையில் உருவாக்கும் செயல்முறையை ஒழுங்கமைத்தல், ஏற்பாடு செய்தல் அல்லது ஏற்படுத்துதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது வேலை பார்க்குற ஓனருக்கும் அங்கே வேலை செய்கிற லேபருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அவங்க ரெண்டு பேருக்கு என்ன கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எதில் வந்துருமாமா, ஆர்கனைசிங் அப்படிங்கிறதுல வந்துருமாமா. அடுத்து தேர்ட் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டாஃபிங், இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஸ்டாஃபிங், தமிழில் பணிக்கமர்த்துதல் அப்படின்னா என்னது, ஒரு எம்ப்ளாயி என்ன பண்ணுறோம், நம்ம வேலைக்கு அமர்த்துறோம்ல. ஸோ அதுதான் அதை என்ன சொல்கிறாங்க, பணியாளர்களை தேர்வு செய்தல் மற்றும் திறமையான பணியாளர்களுக்கு பணியிடமளித்தல் செயல்பாடுகளை பணிக்கமர்த்துதல் உள்ளடக்கியது. வேறு வார்த்தையில் கூறுவதானால் பொருத்தமான நபர்களை பொருத்தமான வேலைக்கு அமர்த்தும் செயலை குறிப்பதாகும். அதாவது ஒரு ரைட் பர்சனை ஒரு ரைட் ஜாபுக்கு பிளேஸ் பண்ணுறதா ஸ்டாஃபிங்கோட முழு வேலை, சரிங்களா. இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை கொடுக்கலாம், சரிங்களா. அவர் காமர்ஸ் ரிலேட்டடாக ஒன்று படிச்சிட்டாருன்னா அவர் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லாட்டி ஒரு ஜிஎஸ்டி ரிலேட்டடாக இல்லாட்டி ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு, ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக பண்ணுறதுக்கு ஒர்க் தரலாம். ஸோ ரைட் பர்சனை ரைட் ஜாபுக்கு நம்ம பிளேஸ் பண்ணுறதா ஸ்டாஃபிங்கோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டைரக்டிங் அப்படின்னா இயக்குறது, அதாவது இயக்குவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நம்ம மோட்டிவேட் பண்ணணும், யாரை கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், லேபர்ஸாக இருக்கட்டும், மோட்டிவேட் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணுங்கள், இப்படி பண்ணிங்கன்னா இது நல்லா உங்களுக்கு ரீச் கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் நிறையா கிடைக்கும், அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி கம்யூனிகேட் வித் சப்பார்டினேட் அப்படின்னா
நம்ம அந்த முதலாளிகள் கூட வந்துட்டு யார் கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும், அந்த எம்ப்ளாயீஸ் வந்துட்டு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். எம்ப்ளாயீஸ்க்கு கரெக்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் போய் சேர்ந்துருக்கணும். லைக் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு நியூஸ் லெட்டர் சொல்கிறாங்க, மீட்டிங், தென் நோட்டீஸ் போர்ட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும், கரெக்டாக டைரக்ட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து நமக்கு ஒன்று மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்ட்ரோலிங், தமிழில் வந்துட்டு கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம், கட்டுப்படுத்துதல் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அதாவது ஊக்க ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு அளிக்கும் முடிவுகளை எடுப்பதற்கும் பணியாளர்கள் செயல்திறனை மதிப்பிடுவதற்கும் கட்டுப்படுத்துதல் செயல்பாடு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் கொடுக்குறோம், அப்படி இல்லாட்டி அவருக்கு வந்துட்டு அவருடைய சேலரியை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டிசைட் பண்ணுறதுலாம் வந்துட்டு கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது, டெசிஷன் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 6வது ஒன் ஒருங்கிணைத்தல். ஒருங்கிணைத்தல் அப்படின்னா கோஆர்டினேட், எல்லா கஸ்டமர்ஸும், எல்லா லேபர்ஸும், எல்லா ஓனர்ஸும், எல்லா மேனேஜர்ஸும் ஒற்றுமையாக கோஆர்டினேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு என்னாகும், அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட், ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்னென்னா கோஆர்டினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வேலையை நான் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு 5 மெம்பர் இருக்காங்கன்னா அவங்க 5 பேர் என்ன பண்ணணும், ஒற்றுமையாக இருக்கணும், ஒருங்கிணைத்து இருக்கணும், கோஆர்டினேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி கோஆர்டினேட் பண்ணி அவங்க இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த ஒர்க்கை அவங்க கரெக்டாக பண்ண முடியும். ஸோ பார்த்துட்டு நிறைய ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குரூப் வைஸ் இருக்கும், செக்ஷன் வைஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த குரூப்பில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், கோஆர்டினேஷன் அப்படின்னு இருக்கணும். ஸோ குரூப் ஆக்டிவிட்டின்னு ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அந்த குரூப்பில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் என்ன பண்ணணும், ஒருங்கிணைந்து அந்த செயலை பண்ணணும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம், நம்ம ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 7வது பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேட்னா அவங்களை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுறது தான் நமக்கு 7th பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தி கோல்ஸ் ஆர் அச்சீவ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் மோட்டிவேஷன். என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு நோக்கமாக இருந்தாலும் அந்த நோக்கம் வந்து எப்படி நமக்கு அச்சீவ் ஆகுது, நம்மளுடைய மோட்டிவேஷனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா அச்சீவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு பணியை விரிவாக செய்து முடிப்பதையும் பணியாளர்கள் பணியின் மீதான விருப்பத்தை வளர்ப்பதையும் செயலூக்கமளித்தல் என்ற சொல் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் இன்க்ளூட்ஸ் இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஒர்க் அண்ட் டெவலப்பிங் த வில்லிங்னஸ் ஆஃப் த பார்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய லேபர்ஸ்க்கு வந்துட்டு மோட்டிவேட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணலாம், உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க வேலையில் அவங்களே ஒரு வில்லிங்னஸோட பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். ஸோ மோட்டிவேஷன் அதுவும் வந்துட்டு என்ன இருக்குது, இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோட்டிவேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா மானிட்டரி மோட்டிவேஷனாகவும் இருக்கலாம், இல்லாட்டி நான் மானிட்டரி மோட்டிவேஷனாகவும் இருக்கலாம். ஸோ மானிட்டரி மோட்டிவேஷனாக அவங்க பணத்தில் அவங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், இல்லை வந்துட்டு நீங்கள் இது பண்ணதுக்காக உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் அவார்ட், ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். நான் மானிட்டரி அப்படின்னா எந்த மாதிரினா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா கார் ப்ரொவைட் பண்ணுறது, இல்லாட்டி வந்துட்டு ஒரு ஹவுஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அந்த மாதிரி நான் மானிட்டரி மோட்டிவேட்டிங்கும் பண்ணலாம். ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்கு நிறையா இருக்குது. ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு என்னது முதன்மை பணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 7 தான். ஸோ என்னென்னா வந்துட்டு பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், அதுக்கப்புறம் டைரக்டிங், மோட்டிவேஷன், கண்ட்ரோலிங், கோஆர்டினேஷன். தமிழில் சொல்லணும்னா திட்டமிடல், அமைப்பாற்றல், பணி அமர்த்துதல், இயக்குவித்தல், செயலூக்கமளித்தல், கட்டுப்பாடு காத்தல், ஒருங்கிணைத்தல், இதெல்லாம். சரிங்களா? எக்ஸாம் எழுதும்போது இந்த மாதிரியே நீ என்ன பண்ணலாம்னா ட்ராலாம் பண்ணி அழகாக பண்ணலாம். ஓகே. தென் அதுக்கப்புறம் சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது துணை செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ துணை செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சரிங்களா? துணை செயல்பாடுகள் இருக்கணும் கண்டிப்பாக. அது என்ன அப்படின்னா தமிழில் படிக்கிறேன், புதுமைப்படுத்துதல், பிரதிநிதித்துவம், முடிவெடுத்தல் மற்றும் தொடர்பு ஆகியவை மேலாண்மையின் துணை செயல்பாடுகள் ஆகும். சரிங்களா? புதுமைப்படுத்துதல் அப்படின்னா இங்கிலீஷ்லனா இனோவேஷன். ஒவ்வொரு ஒர்க்லேயும் வந்துட்டு என்ன இருக்குது, இனோவேஷனாக யோசிக்கணும். புதுசாக ஏதாவது பண்ணலாம் மட்டும்தான் என்ன ஆகும், நம்ம எல்லா கஸ்டமர்ஸையும் என்ன பண்ண முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும், எல்லா கஸ்டமரையும் கவர் பண்ண முடியும். சரிங்களா? அப்போது புதுமைப்படுத்தணும். ஒரு வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஓகேவா? லாபம் நட்டம், இன்றைக்கி லாபமும் வரலாம், நாளைக்கு லாஸ் வரலாம், ப்ராஃபிட் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்போது புதுசாக இந்த பிஸ்னஸ் வேர்ல்டு என்ன பண்ணணும், நீங்கள் புதுசு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ கண்டினியூஸ் சேஞ்சஸ் ஆர் பீயிங் மேட் டு பிஸ்னஸ். ஓகே. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகணும். உங்களுடைய இந்த இனோவேஷனால் என்ன ஆகணும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இங்கே பாருங்கள், நுகர்வோர்கள் புதுமைப்படுத்தல் மூலம் திருப்தி அடைகின்றனர். அப்படி திருப்தி அடைகிறாங்களாம் அவங்க எந்த மாதிரி, புதிய பொருளை மேம்படுத்துதல், புதிய உற்பத்தியின் புதிய தொழில்நுட்பங்கள், அதுக்கப்புறம் புதிய
டிசைன்ஸ், நம்ம இங்கிலீஷ் சொல்லணும்னா நியூ ப்ராடக்ட், நியூ டெக்னிக்ஸ் இன் ப்ரொடக்ஷன், நியூ பேக்கேஜ், நியூ டிசைன் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் காஸ்ட் ரிடக்ஷன். ஓகே, பணம் குறையிறது. இப்போ நம்ம வந்துட்டு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு இருக்கோம், அதை 8 ரூபா மாற்றினாங்க அப்படின்னாலே அது ஒரு புதிய ஒரு இனோவேஷன் தான். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது, கஸ்டமர் வந்துட்டு பரவாயில்ல, நான் இவ்வளோ நாள் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இப்போ 8 ரூபா, அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க வாங்குவாங்க. ஸோ நியூ டிசைன், அதோட பேக்கிங் பண்ணுறோம்ல, அது நியூ டிசைனாக இருக்கலாம். தென் பேக்கேஜ். இப்போ வந்துட்டு நிறைய பிஸ்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி பிஸ்கெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நார்மலாக பிஸ்கெட்ஸ் விட இப்போ நியூ டிசைன் ஏபிசிடி பிஸ்கெட் அப்படிங்கிறது நிறைய சில்ட்ரன்ஸ், நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ ஒரு நியூ டிசைன், இப்போ கரெக்டாக வந்துட்டு இருக்கிறது என்ன பண்ணலாம், நியூ டிசைனாக, இனோவேட்டிவாக புதுமைப்படுத்தி என்ன பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது துணை பணிகளில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ துணை பணிகள் எப்படி அழகாக ஒரு டயராம் போட்டு விளக்கியிருக்காங்க. ஸோ ஒரு பூத்தொட்டி மாதிரி போட்டு அதில் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெண்டாவது என்னென்னா வந்துட்டு பிரதிநிதித்துவம். பிரதிநிதித்துவம் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். எ மேனேஜர் ஹேஸ் டு ஆக்ட் ஆஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கம்பெனி. அந்த கம்பெனியில் யார் ரெப்ரசன்டேட்டிவ், அந்த மேனேஜர் தான் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ மேனேஜர் ஹேஸ் டீலிங் வித் த கஸ்டமர். மேனேஜர் என்ன பண்ணணும், அவர் வந்துட்டு டீல் பண்ணுவார். யார் யாரை டீல் பண்ணுறாரமா, கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், பேங்க்ஸ், ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ட்ரேட் யூனியன்ஸ் அண்ட் தேர் லைக், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா மேலாளர் தான் வந்துட்டு ஒரு பிரதிநிதியாக செயல்படணும் அப்படின்றாங்க. அப்படி மேலாளர் யார் யாரை பார்க்குறாரு, வாடிக்கையாளரை பார்க்குறாரு, பொருள் மற்றும் சேவை அளிப்பவர்களை பார்க்குறாரு, அரசாங்க அதிகாரிகள், வங்கிகள், நிதி நிறுவனங்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் இதை போன்றவர்களுடன் மேலாளர் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றவர்களுடன் நல்ல உறவு வைத்திருக்க வேண்டியது ஒவ்வொரு மேலாளரின் கடமையாகும். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா வந்துட்டு அவர் தான் ஒரு ஹெட் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் அவர் என்ன பண்ணணும், அவருடைய பணிகளை, அவருடைய ஃபங்க்ஷன்ஸை நடத்திக்கிட்டே இருக்கணும். எல்லாத்துட்டையும் என்ன பண்ணணும், அவர் ஒரு நல்ல உறவு, அதாவது ஒரு குட் ரிலேஷன்ஷிப் அவர் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அந்த கம்பெனிக்கும் நல்லது, அவரும் ஒரு நல்ல மேனேஜராக இருப்பார். ஸோ இது வந்து நமக்கு என்னது, துணை பணிகளில் இரண்டாவது, அதாவது என்னது, ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து தேர்ட் ஒன் டெசிஷன் மேக்கிங், முடிவெடுத்தல். ஓகேங்களா? ஒரு அமைப்பின் ஒவ்வொரு பணியாளரும் பல்வேறு எண்ணிக்கையிலான முடிவுகளை ஒவ்வொரு நாளும் எடுக்கின்றனர். ஒரு அமைப்பு இலகுவாக செயல்படுவதற்கு முடிவெடுத்தல் உதவுகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு எவ்ரி எம்ப்ளாயி வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் எவ்ரி எம்ப்ளாயும் has to take a number of decisions every day. Decision making helps to smooth functioning on organization. டெசிஷன் மேக்கிங்கிறது ஒன்று இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அதில் 5 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போது இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாருமே போய் ஒர்க் பண்ண முடியாது. அப்போது 50% ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்படின்னா அப்போ யார் யாரெல்லாம் இன்றைக்கி வரலாம், யார் யாரெல்லாம் நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் யார் எடுத்து தரணும், மேனேஜ்மெண்ட் எடுத்து தரணும். அப்போ மேனேஜ்மெண்ட் எடுத்து கரெக்டான டெசிஷன் கொடுத்தா தான் வந்துட்டு அந்த எம்ப்ளாயீஸ் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஒர்க்குக்கு வருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது கம்பெனியை வந்துட்டு ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்பு அப்படிங்கிறது இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். கம்யூனிகேஷன் இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹியூமன் தாட்ஸ், வியூஸ் ஆர் ஒப்பீனியன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா வந்துட்டு ஒரு நபர் அவர்கிட்ட இருக்க அவருடைய தாட்ஸ், அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ, அவருடைய எண்ணங்கள், அவருடைய கண்ணோட்டம், அவருடைய கருத்து என்ன பண்ணுறாரு, இன்னொரு நபர்கிட்ட சொல்கிறதா என்னன்னு சொல்கிறோம், கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒர்க்கர்ஸ் ஆர் informed about what should be done, where it is to be done, how it's to be done. அதாவது என்னன்னா வந்துட்டு என்ன வேலை செய்யப்பட வேண்டும், அது எங்கே செய்ய வேணும், எவ்வாறு செய்ய வேணும், எப்போது செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்கெலாம் என்ன பண்ணுறாரு. அதாவது யார் வந்துட்டு இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நபர். சரிங்களா? நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ பற்றி தொழிலாளர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் இந்த வேலை தான் பார்க்க போகிறீங்க, இப்போ தான் பார்க்க போகிறீங்க, இந்த இடத்துல பார்க்க போகிறீங்க, இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், ஒரு மேனேஜர் என்ன சொல்லணும், அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக தொடர்பு கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல வேலை என்ன நடக்கும், கரெக்டாக நடக்கும். அது என்ன ஆகும், வேலை வந்துட்டு கோஆர்டினேஷனாக கரெக்டாக ஒழுங்குபடுத்துவோம். அந்த வேலையை வந்துட்டு என்ன சொல்கிறதுனா வந்துட்டு அதை ரெகுலேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறோம்ல. ஸோ அதுதான். ஸோ கரெக்டாக ரெகுலராக அந்த ஒர்க் நடக்கும். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு கம்யூனிகேஷன் அப்படின்ட்டாங்க. ஸோ சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, நமக்கு 4 இருக்குது. ஸோ இனோவேஷன், ரெப்ரசன்டேஷன், டெசிஷன் மேக்கிங், கம்யூனிகேஷன். தமிழில் சொல்லணும் அப்படின்னா புதுமைப்படுத்துதல்,
பிரதிநிதித்துவம், முடிவெடுத்தல், தகவல் தொடர்பு. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு செகண்ட் சாப்டர். ஸோ செகண்ட் சாப்டரில் வந்துட்டு என்னென்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சப்ஸ்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சப்ஸ்டரி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு ஜென்ரலாக சொல்லிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது எக்ஸாம்ஸ் படிக்கும்போது. ஸோ படிங்க கண்டிப்பாக. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அடுத்தது என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.